அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி நேயர்களுக்கான மார்கழி மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றேன். மார்கழி மாதத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பலன்களானது ஏற்பட போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இவர்கள் எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா சந்திக்க போகின்றார்கள், இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை ரிஷபராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அப்போ தான் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, துன்பங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதை எப்படி தகர்த்தெறிவது அப்படிங்கிற ஒரு விஷயங்களானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிய வரும். இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தகர்த்து எறிந்து விடலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டக்கூடியவர்கள் தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள். இவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தினுடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் பாகிஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சஞ்சரித்து வருகிறார். உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுகிறார். உங்களுடைய ராசிநாதனுக்கு பகை கிரகமான குரு பகவான் வக்ரம் பெற்று இருப்பதனால நல்ல பலனையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அள்ளி வழங்க இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாங்க. இப்பொழுது இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். வளர்ச்சி, நண்பர்களுக்கு உதவிகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்வீர்கள். பணிபுரியக்கூடிய இடத்திலுமே பாராட்டும் புகழும் உங்களுக்கு அதிகரிக்கும். சென்ற மாதத்தில் பார்த்தீங்கன்னா செயல்பெற்று பாதையிலே நின்று போன பணிகளானது இப்பொழுது முடிவடைந்து ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பானது காணப்படுங்க. இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதங்கள் முழுவதுமே மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனை பார்த்தீங்கன்னா பார்க்கிறார். கும்பராசிக்கு சுக்கிரன் சென்ற பிறகுமே கூட சப்தம விரையாதிபதியான செவ்வாய் தொடர்ந்து பார்க்கிறார். எனவே இந்த மாதங்கள் முழுவதும் செவ்வாய் சுக்கிரன் பார்வைகளானது இருக்கிறது. இதன் விளைவாகவே என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடமானது இப்பொழுது அதிக விலைக்கு விற்ற ஆதாயத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள். இடம் வாங்கக்கூடிய யோகங்கள், அதேபோல் வீடு கட்டக்கூடிய யோகங்களானது உண்டு. அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளானது வரலாங்க. பெற்றோரினுடைய உடல்நிலைகளானது சீராக பார்த்தீங்கன்னா வழிகளானது பிறக்குங்க. எதிரிகளினுடைய தொல்லைகளும் குறையும். தைரியமாகவே நீங்கள் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய வலிமைகளானது ஏற்படக்கூடிய நேரங்கள் இது. உங்களுடைய ராசிக்கு அஷ்டம லாபதிபதியானவர் குரு. அவர் வக்ரம் பெறுவதனால சில நல்ல காரியங்களானது நடைபெறலாங்க. குறிப்பாக வரவேண்டிய பாக்கிகளானது வசூலாகும். உங்களுக்கு இந்த மாதத்தில் இடமாற்றம், உத்தியோக மாற்றம் எதிர்பார்த்தபடி அமையும். வாழ்க்கை தரமானது உயர வழிவகைகளை நீங்கள் செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் இருந்து தாய்நாடு திரும்ப முடியாமல் இருப்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு தகவலானது கிடைக்குங்க. பிள்ளைகளினுடைய கல்வி சம்பந்தமாகவோ அல்லது உத்தியோகங்கள் சம்பந்தமாகவோ முயற்சிகள் செய்திருந்தால் அதில் வெற்றியும் சேரும். மார்கழி 15ஆம் தேதி என்று கும்பராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்களுடைய ராசிக்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிப்பதனால வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா கணிசமான லாபங்கள் பார்த்தீங்கன்னா கைக்கு கிடைக்கும். பொருளாதாரத்தில் இருந்த ஏற்ற இறக்க நிலைகளும் மாறுங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய அறிவாற்றலை நீங்கள் வெளிப்படுத்த நல்ல ஒரு சந்தர்ப்பங்களானது கைகூடி வரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மார்கழி 17ஆம் தேதி என்று தனுசு ராசிக்கு புதன் செல்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை பார்த்தீங்கன்னா உருவாக்குகிறார். இது ஒரு நல்ல நேரம்தான். அதேபோல் நீங்கள் தொட்டது எல்லாமே துளங்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். தொழிலானது வெற்றி நடைபோடும். சேமிப்பும் உங்களுக்கு உயரும். உத்தியோகத்தில் உங்களுடைய கையானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது மேலோங்கும். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு புதிய தொழில் தொடங்கக்கூடிய திட்டங்களானது நிறைவேறுங்க. ஆக மொத்தத்தில் மறைந்த புதனால் நிறைந்த தன லாபங்களானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்கள் இது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்குங்க.
வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்களும் உண்டு. கலைஞர்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். அதே போல் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறையானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. பெண்களுக்கு கல்யாண கனவுகளானது இப்பொழுது நினைவாகும். மேலுமே இந்த மாதத்தில் மனதை தெம்பாக வைத்து கொண்டால் எதையுமே எதிர்கொள்ளலாம். சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்படும். இதனால் உங்களுடைய செயல்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க இயலாமலும் போகலாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிரமங்களானது ஏற்படும். குடும்பத்தில் சுப காரியங்களை நீங்கள் நடத்துவீர்கள். சிலர் குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைப்பீர்கள். அதேபோல் உங்களுடைய முக்கிய திட்டங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதனால் உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்றாகவே நிறைவேறுங்க. கடன்களை திருப்பி அடைத்து புதிய சேமிப்புகளிலும் நீங்கள் ஈடுபடலாம். உடல் உபாதைகளானது மறைந்து ஆரோக்கியத்தையும் நீங்கள் காண்பீர்கள். நேர்முக மறைமுக எதிர்ப்புகளானது இப்பொழுது மறையும். தொழில் செய்பவர்களினுடைய திட்டங்கள் அனைத்துமே நல்ல லாபத்தை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்புகளானது உண்டாகுங்க. விற்பனையானது வந்து பார்த்திங்கன்னா பிரதிநிதிகளை வந்து பல சந்தைகளுக்கும் அனுப்பி உங்களுடைய விற்பனை களத்தை பரவலாக்குவீர்கள். ஆயினுமே கூட்டாளிகளை கலந்தாலோசித்த பிறகே விரிவாக்கங்களையும் செய்யவும். உத்தியோகஸ்தர்களினுடைய கோரிக்கைகளை மேலதிகாரிகள் உடனுக்குடன் வந்து பார்த்திங்கன்னா பரிசீலிப்பார்கள். அலுவலகத்தில் அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளானது காண்பீர்கள். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். இடையூறுகளை ஒரு பொருட்டாகவே வந்து கருத மாட்டீர்கள். பண வரவில் சிறு தடைகள் ஏற்பட்டாலுமே உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை நீங்கள் பெறுவதில் எந்த ஒரு குறைகளும் ஏற்படாது. விரும்பிய இடமாற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய வேலை திறன்களானது இப்பொழுது பளிச்சிடும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை தொண்டர்களினுடைய ஆதரவுடன் செயற்கரிய செயல்களை நீங்கள் செய்வீர்கள். எதிரிகளால் கஷ்டங்கள் உண்டாகாது என்றாலுமே அவர்கள் மீது ஒரு கண் வைத்திருக்க வேண்டும். கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளவும் சச்சரவுகளில் சம்பந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம். அதே போல் கலைத்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கடினமாக உழைத்தால்தான் துறையில் நல்ல ஒரு வெற்றி வாகை சூடலாம். மற்றபடி உங்களுடைய வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து விடுவீர்கள். உங்களுடைய திறமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதே சமயம் உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களையுமே மிகவும் கவனத்துடன் இருக்கணுங்க. சக கலைஞர்களை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். பெண்மணிகள் நன்கு யோசித்த பிறகே பிறருடைய வார்த்தைகளை நம்புவீர்கள். கணவரிடமும் குடும்பத்தாரிடமும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள். இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தியும் மகிழ்வீர். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரித்து வருவதனால நீங்கள் செய்து வரக்கூடிய தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதிக அக்கறையை வந்து எடுத்து செய்ய வேண்டும். அரசு ஊழியர்களினுடைய செயல்பாட்டிற்கேற்ப பலன்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. எதிர்பாராத ஒரு இடமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். தனியார் நிறுவனங்களில் பணியாற்றி வருபவர்கள் வேலையில் கவனமாக இருப்பதும் பிறரை வந்து பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்வதும் நல்லது. ஒரு சிலருக்கு திடீர் இடமாற்றங்களானது ஏற்படுங்க. சனி பகவானினுடைய பார்வைகள் உண்டாவதனால செலவுகளும் வந்து அதிகரிக்கும். நண்பர்களுடன் மனஸ்தாபங்கள் அதேபோல் வாழ்க்கை துணையிடம் பிரச்சனைகளானது ஏற்படும். விட்டு கொடுத்து செல்வது அவசியம். சூரியனால் அரசு வழி முயற்சியில் கவனங்கள் வேண்டும். அதே போல அரசியல்வாதிகள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டுங்க. வியாபாரிகளினுடைய கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். இல்லையெனில் சட்ட சிக்கல்களுக்கு நீங்கள் ஆளாகலாம். வழக்கு விவகாரங்கள் எச்சரிக்கை அவசியம். அதேபோல் சுக்கிரனானது சாதகமாக சஞ்சரிப்பதனால உங்களுக்கு பண வரவிற்கு குறைகளானது இருக்காது. நினைத்த வேலைகளை நடத்தி காண்பீர். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் அடைந்திருப்பதனால அலைச்சலானது கொஞ்சம் குறையும். சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதனால ஒவ்வொரு வேலையிலுமே நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அதேபோல் புதிய முயற்சிகளில் இறங்குவதற்கு முன் அது பற்றி நீங்கள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து கொண்டு தான் முடிவிற்கு வர வேண்டும். வழக்கமான வேலைகளிலுமே கவனங்களை வந்து செலுத்துவது நல்லதுங்க. ராகுவினால் எதிர்பார்த்த வரவுகளும் வரும். அதே நேரத்தில் செலவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் சூரியன் சனி சஞ்சரிப்பதனால உங்களுடைய செயல்களில் குழப்பங்களும் தடுமாற்றங்களும் இருக்க செய்யும். நினைத்த வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் வருமானத்திற்கு வழிகாட்டுவார். வெளிநாட்டு தொடர்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தையும் உண்டாக்குவார். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் லாபங்களானது ஏற்படுங்க.
பங்கு மார்க்கெட்டில் வருமானங்களானது அதிகரிக்கும். திடீர் வாய்ப்புகளால் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்களும் உண்டாகுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.